International Airport. Kempegowda International Airport, Bengaluru. எது? ஆமாம் ஆமாம், ஃப்ரீ தான். சொந்தக்காரங்க தான் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. போ, ராடு ஓட்டுருவாங்க. போலாம் இருறா. என்னண்ணா இன்னும் 40 நிமிஷம் இருக்குடா. இந்த ஃபிளாஷ் லைட்டுங்க வேற அடிக்கடி பாஸ் ஆகுதுங்க. காசு கொடுக்குறமான்னு கேட்டியா? சைனா வாடா முக்கியம். நாளைக்கு வாடா யூரோப், ஈராக், ஜெர்மன், அப்புறம் வேற எந்த கண்ட்ரி இப்போ நாளைக்கு இருக்கோம். பொம்பளை சோக்கு பசங்க தான் அதிகமாக இருப்பானுங்க. இருக்கட்டும், ஆம்பளையா இருந்தா பொம்பளை சோக்கு இருந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆம்பளையே இல்லை. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்ணுங்க. நாங்க வெளிய காட்டிடுறோம், எதுவும் வந்தாலும் வெளியே. நீங்க எல்லாம் உள்ளே காட்டிக்கிட்டு நைட்டு எவ்வளோ நாள் ஃப்ளைட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன். 40 ஸ்டேட்டஸ் போடுவேன். நான் போகிற ஸ்டேட்டஸில் ஒருத்தருக்கும் சுற்றுவேன். வயிறிஞ்சி சேர்த்தேன். நீ நெஸ்மாக பிளான் பண்ணுறேன். நான் கோவா போகிறேன். இன்னைக்கு போகிற ஸ்டேட்டஸ் அதே ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டில் போகிறேன். அதுதான் நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? எங்க சீட் பெல்ட் போட தெரியல. நேரம் சொல்லுவாங்களா? அவங்க வந்தா அங்கெல்லாம் வர மாட்டேன். இங்கெல்லாம் வரும். நீ இப்பயும் எங்க அவங்க வந்தால் நான் மடியிலே உட்கார வச்சுருக்கேன். ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றவன் பார்த்துக்க. அப்புறம் ஏர்போர்ட் வாசல்ல பேக் டோக்கன் போகிற மாதிரி உக்காந்துக்கிறீங்களே. வண்டி வருமா வராதாடா? வண்டி வரும்போது ஆந்திவே பையா 2 மினிட் பையா 2 கிலோமீட்டரா? அவாய்ட். அது கேட்கவும் கேட்காது. நல்ல வேலை மைக் என்கிட்ட இருக்கு. அது கேட்கவும் கேட்காது அந்த டைலாக். நக்கல்யா அவனுக்கு. நாங்களே டக்குன்னு ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு தேடி வந்தோம். யாரா அந்த குழந்தை? நீதான். நான் தப்பா நினைச்சிட்டேன். உன்ன என்னன்னு எதனா ஒரு பொண்ணு கூட ஓட்டு இருப்பேன்ட்டு. கரெக்டாக தான் நினச்சிருக்கேன். அதில் என்ன தப்பா நினைக்கிறேன். நைட்டு டிரைவிங் கிளாஸ் தம்பி கண்ணாடியா போடுற. கார் ஓட்டும் முதியோர்களே, இமோஷனல் டேமேஜ். எல்லாரும் கோவா வந்து சேர்ந்துட்டோம். கோவா வந்ததுமே எங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க, எங்க நீங்க இப்போ பீச் பக்கம் தானடா போகணும், கோவானா பீச் தானடா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். கோவான்னா இன்னொரு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம் ஒன்று இருக்குது. நாங்கள் முக்கியமாக கோவா கருது அதுதான் சொல்லலாம். தூத்சாகர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக எங்கள் கர்நாடகா பார்டர் அது. ரொம்ப நல்லா இருக்கும். கோவா ஏர்போர்ட்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டோம். தூத்சாகர் ஃபால்ஸ் பார்க்க போகணும். அங்கே போய் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். போஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது, அது எப்படி போகிறது, என்ன ஃபீஸ் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, நம்மளால நான் ஜெட்டியோட காட்டுறேன் உங்களுக்காக. எடி செருப்பன் அங்கே பார்த்தியா காட்டு எருமை போட்டு இருந்துச்சு ரோட்டில். காட்டு எருமை கிடையாது, நீயே செல்ஃபி கேமரா. அது இன்னும் எவ்வளோ தூரங்க? ஏர்போர்ட்லேருந்து 65 கிலோமீட்டர். 69 கிலோமீட்டர். இவ்வளோ நேரத்துக்கு தான் இது ஒரு அனிமல் தான் பார்த்துருக்கேன், அதாவது மங்கி. நான் அனிமல் பார்த்துட்டே இருக்கிறேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். முக்கியமான பாயிண்ட், வரவையில் பார்த்தீங்களா 2 பாரிங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. அவ்வளோதான்டா.
கோவா இஸ் a mini foreign. இங்க வந்து ஃபாரினர்ஸ் என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கு நடு ரோட்ல கிஸ் பண்ணலாமா? பண்ணலாம்டா. எல்லாமே வீட்டுல போனா வீடியோ எங்க போறது? ஓவர்ல போடாம ஜோக்ஸ் பண்ணுங்க. அது வேணா இருக்கும். இன்ஃபர்மேட்டிவா இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பாக்குறவங்களுக்கு தெரியட்டும். நான் பாக்குறவங்களுக்கு தெரியணும். என்ன இந்த வண்டி ஓட்டுற ஒரு பொறுக்கி பையன். போர்க்கி பேடா ரொம்ப நல்ல ஒயிட் ஷாப்ல ஞாபகம் வந்துச்சு. பஞ்சிம்ல வந்து பழங்காலத்து பீர் இருக்கான். 120 rupees. அதை ட்ரிங்க் பண்ணி அது எப்படி இருக்கு, என்ன குவாலிட்டியில இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதை வந்து வாங்கி மோந்து பார்த்துட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தலையில தெளிச்சுக்கிட்டு கோவா சாமியே தரணும் சொல்லிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கோவாவோட ஸ்பெஷல் அது கிடையாது. கோவாவோட ஸ்பெஷல்னா பென்னி வந்து கோவாவோட சிக்னேச்சர் பா. பியர்ல நான் கேஷ்யூ பென்னி இருக்கு, கோகோனட் பென்னி இருக்கு. அதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து கோவாவோட ஒரு நேஷனல் ட்ரிங்க். அவ்வளவுதான். இங்கே அதாவது சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா கோவாவோட பட்டசாராயம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். குடிகார பசங்க மாதிரி குடிச்சு பாலாவாதி ஒழுங்கா இருங்க. குடிகார பசங்க வண்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானுங்க. எங்கேயாவது போலீஸ்ல மாட்டினா 10,000 ஃபைனை கட்டுவானுங்க. குடிச்சிட்டு பேசுறேன் சார் இவன். அதே மாதிரி ஃபுட் கேம் அதிகமா இருக்கு இங்க. கேமரா பேர் சொல்றான். அதான் சொல்றேன். 3 தோசை சாப்பிட்டதுக்கே 600 ரூபாய் பில்லு போட்டானுங்க. இதெல்லாம் இங்க வந்தா ஓவரா இங்க இடத்துல வந்து எல்லாமே காமன் தான். எங்க பெங்களூரை தாண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் நல்ல ஃபுட் கிடைக்கும். பியூர் நான் வெஜிடேரியன்ஸ். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சாரமானவங்க. ரொம்ப நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். நாங்க அமைச்சாரமான ஆச்சாரம் விபச்சாரம் பேசுவாங்க. அது இவருதான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இவர்தான் சார். இவரை போச்சு ஜெயில போடுங்க சார். சார் எங்க சார் போயிட்டே இருக்கீங்க சார்? ரைட்ல போடு சார். இல்ல போங்க சும்மா அலர்ட் சார். அப்படி நீங்க சொல்லினா சர்ன்னு பிரேக் போட்டு ஹேண்ட் பிரேக் இஸ்தி போடுவோம் சார். நானே வேற ஒருத்தர் கார் எடுத்து வெளிய போட்டுருங்க. கேர் பாக்ஸ் தூக்கி வெளிய போடுங்க. நாங்க அந்த பக்கம் தான்டா வருவோம். அதுதானே எங்க பார்டர் பாறா கர்நாடகா பார்டர் அது. அந்த மாதிரி தான் உள்ள வந்து நாங்க இப்படி போயிடுவோம். இங்க தான் நாங்க போட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இங்க தான் முடிச்சிட்டு பெங்களூர் என்னத்த போடுவீங்க? வண்டியை போட்டுட்டு அப்பா போடா அந்த லாரியில விட்டுற அப்படியே. அந்த லாரி அட்டியில போய் மேல இப்படி வேட ஜி நீ கண்ணாடி போட்டு வச்சு அப்பதான் நல்லா இருக்கும். சுத்தமா கண்டு தெரியாம என்ன தெரியுமா பண்ணாரு நம்ம ஆளு? நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க. முன்னாடி வந்து அபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஹலோ ஹம்து டிவி சும்மா முன்னாடி வந்து அபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அத வந்து நம்ம ஆள் என்ன பண்ணாருன்னா, அங்க பாருடா இது அடுக்கடுக்கா மலை இந்த ஃபோர்ட் மாதிரி இருக்குடா, இது அகுட்டா போட்டா அப்படின்னு. அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஃபோர்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியல. தம்பி கண்ணு தெரியாத பத்தி என்கிட்ட சொல்றாரு. இப்போ மைக் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. 14 kilometers. 4 kilometers தான் நம்ம போக முடியும். 4 இல்ல 6 kilometers தான் நம்ம போக முடியும். ஏன்? அதுக்கப்புறம் ஜீப்ல தான் நம்ம விட்டு போகாது. அப்படியே போனீங்கன்னா வண்டி போனாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது 10 வரும். அவ்வளோதான். அங்கிட்ட போயிட்டு அவ்வளோதான் எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட அந்த ஸ்டேரிங் வரைக்கும் குத்துட்டு வந்துருங்க. அவ்வளோதான் ரிட்டர்னுக்கு. நீங்க ஸ்டேரிங் கொடுத்துங்க. மிச்சத்தெல்லாம் நான் போட்டு கழிச்சு பண்ண சாப்பிட்றேன். அவ்வளோ டிரைவர் நீங்க தான் அது கொடுக்கணும். வா காருக்கு ஏதோ அச்சா நீ இந்த லாரியை பார்த்தா பயமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த லாரியை பார்த்தா கொஞ்சம் புஷ்பா நினைச்சுப்பேன். புஷ்பராஜ் அதேதான் அந்த லாரியே தான். புஷ்பா அண்ணா ஃபயர் ஃபயரும் இல்லை. வைல்டு ஃபயர். It's a button. It satisfies you. இந்த அளவுக்கு ரீச் பண்ணாங்க. நல்ல டைலாக ரீச் பண்ணிட்டாங்க. அல்லூர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்து பேசுறாங்க. அவங்களுக்கே தெரியும். ஆமா கிரிஞ்ச் தான் பண்ணேன். செருப்பால் அடிப்பேன். அந்த அவங்க நாங்க தான். என்ன பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பொஞ்சா பாத்தியா என்ன பத்தி இவ்வளவு நேரம் பின்னாடி பாரு. திருவிழாக்கு அப்பங்க பசங்களை கூட்டு பெலூன் பெஞ்சா பண்றீங்களா? டேய் எது வந்தாலும் என் குருநாதரை தான் சேரும். அது டிரைவரா இருக்காரு. அவரதான் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏத்தத்தை இறக்கத்தை கூட்டு போறீங்களாடா? இன்னும் எத்தனை கிலோமீட்டரா இருக்கு? कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। इन्हें कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। வாங்கடா வாங்கடா. நல்லா இருக்குல்ல இடம்? நக்கல்யா அவனுக்கு. ஆஹா, ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. ஃபீல் த வாட்டர் தான், சும்மா சூப்பரா இருக்கு. குளிச்சா அப்படியே சும்மா எல்லாம் உடம்பு வலி எல்லாமே போயிடும். என்ன ஒரே ஒரு மனம் வருத்தம்னா, இந்த கன்றாய் வந்து எத்தனை பேர் போட்டான்னு தெரியல, இது துவைக்க கூட காணும் அப்படியே கொடுத்துருக்கானுங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? ஃபைனலா 2 கிலோமீட்டர் என்ன உயிரெடுத்து கூட்டிட்டு வந்துட்டாடுங்க. இதுதான் தூத் சாகர்.